எப்படி அது டைமிங்க்கு எல்லாம் டக்கு 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 டக்குன்னு எல்லா அமைச்சர்லேருந்து மந்திரிலேருந்து எல்லாருமே வந்துட்டீங்க. கரெக்டாக ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் எல்லாம் வந்து என்ட்ரி ஆகிட்டீங்க. இது எப்படின்னு ஒன்றும் புரியல இது. அப்போ இதில் நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஆர்வம் காட்டுற நீங்கள், இப்போ தளபதி வராரு அந்த இடத்துக்கு லொக்கேஷன் அந்த இடத்துக்கு வராருன்னும் போது அதுக்கு உண்டான முறையான ஒரு இடமோ ஒரு முறையான ஒரு கரண்ட் வசதியோ தண்ணி வசதியோ இதெல்லாம் வந்து பக்காவாக ஒரு இடம் பார்த்து அவங்க ஓகே பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கணும்ல. யாரோட தவறு இது சொல்லுங்க? 42 உயிர் போனதுக்கு காரணம் யாரு? இப்போ நீங்க இவ்வளோ ஆக்ஷன் எடுக்கிறீங்க போது, இவ்வளோ ஸ்பீடா எல்லாம் வரீங்க போறீங்க, இவ்வளோ ஸ்பீடா செயல்படுத்துறீங்க போது சரியான காவல்துறை தேவையான அளவுக்கு அவங்களுக்கு காவல்துறையை கொடுத்து கரெக்டாக அவங்கள ஒரு கட்டுக்கோப்பான இடத்துல கரெக்டான இடத்துல ஒரு லொக்கேஷன் போட்டு இடத்த ஒரு சரியான இடத்த கொடுத்து அவங்க கிட்ட கரெக்டான முறையில் இப்படி தான் நடக்கணும் இது போகணும் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டான இடத்த தேர்வு செய்து கொடுத்து அதுக்கு உண்டான கரண்ட் சம்மந்தப்பட்டதோ தண்ணி சம்மந்தப்பட்டதோ எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெடி பண்ணி மருத்துவம் கரெக்டாக எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தானே நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கணும் போயிருக்கணும். எதன் அடிப்படையில் நீங்கள் முட்டு சந்து சந்து இந்த மாதிரி இடம் எங்கெங்கே ரொம்ப கஷ்டமான மக்களுக்கு பாதிப்பு வர்ற இடமா தான் கொடுக்கணுமா நீங்கள்? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இதை வந்து நீங்கள் நல்லதுக்கோ இல்லை நீங்கள் ஒரு ஒரு நல்ல வழியில் போகணும் நல்ல மக்களுக்காவது பாதுகாப்பு கொடுத்து போகணும்லாம் நீங்கள் பண்ணல. போலீஸ் பாதுகாப்பு கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது, அங்கே கடைங்க கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு முட்டு சந்தில் கொண்டாந்து விட்டிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ கூட்டம் வருதுன்னு உங்களுக்கு தெரியல. இவ்வளோ உயிர் போனதுக்கு வந்து முக்கிய காரணமே நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அது காரணம். மற்ற யாரையும் எல்லாம் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் பாதுகாப்பு முறையாக நீங்கள் எல்லாமே பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை எப்படி வந்திருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி வந்திருக்கும்? ஒரு குழந்தையோட உயிருக்கு நீங்கள் பில் சொல்லி ஆகணும். இந்த தப்பு இதுக்கப்புறம் நடக்கவே கூடாது. இதை வந்து கொஞ்சம் நெஞ்சமல்ல வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். எவ்வளோ உயிருங்க அரசியல் ஆதாயத்துக்கோசரம் இந்த மாதிரி உயிருங்களை பலி கொடுக்கறது வந்து எவ்வளோ ஒரு குடும்பம் தெரியுமா? இது பெற்றவங்க குழந்தைங்க பிள்ளைங்க அப்பா அம்மா ஒரே வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு அம்மா 2 பேர் இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடூரம். ஒரு பெத்த தாய் முன்னாடி ஒரு 13 வயசு குழந்தை இறந்து போயிருக்கு மூச்சு திணறல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சரியான இடத்த நீங்க தேர்வு பண்ணி கொடுத்தா ஏன் இவ்வளவு நடக்குது? என்னதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? ஒண்ணுமே புரியல. தமிழ்நாடு எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு? உங்களுக்கு என்னதான் தேவைப்படுது அதையாவது சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் மக்களுக்கு நல்லது செய்ய ஒருத்தர் வெளியே வராருன்னும் போது அவரை ஃப்ரீயா விடுங்க. ஏன் போட்டு அடிச்சு கூண்டுல அடிச்சு அவரை போட்டு கஷ்டப்படுத்தி இந்த இடம் அந்த இடம் இப்படி அப்படி 1008 ரூல்ஸ் கண்டிஷன் இதெல்லாம் போட்டு எத்தனை உயிர்கள் பலியாகுது? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தமிழ்நாடு கவர்மெண்ட் தான், வேற யாருமே கிடையாது. முழுக்க 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 சொல்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் காரணம். இது கொஞ்சம் மனசாட்சியோட யோசிங்க. கொஞ்சம் மனசாட்சி இருந்தா நீங்க இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க. இவ்வளவு மக்கள் உயிர் போயிருக்காது. ஏன் இவங்களுக்கு இவ்வளவு ஒரு நீங்க அரசியல் நடத்துங்க, உங்களுக்கு வேணான்னு சொல்ல. அரசியலை வந்து அரசியலா மட்டும் பாருங்க. அதை வந்து மக்கள் மேல திணிக்காதீங்க.